வணக்கம். மூணாறு கொழுக்குமலை ஜீப் சவாரி செய்யும் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கேப் ரோடு சாலையில் நின்றது. போக்குவரத்து துறை அதிகாரிகள் வாகனத்தில் ஒரு ஸ்டிக்கர் பதித்தனர். எதற்காக இந்த 200 வாகனம் நின்றது என்றும், இது நிற்கிறதற்கு போக்குவரத்து துறையும் ஒரு காரணம் என்றும் கூறலாம். வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். மூணார் என்றாலே பலவித சுற்றுலா மையங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதிதான் மூணாறு. இது சூரியநெல்லி கொழுக்குமலை என்னும் ஒரு அழகிய மலைப்பகுதியும் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த கொழுக்குமலை என்பது மிக உயர்ந்த மலைப்பகுதியும் கேரளா தமிழ்நாடு எல்லைப் பகுதியும் ஆகும். இங்கு 200க்கும் மேற்பட்ட ஜீப் சவாரி வாகனங்கள் உள்ளது. இவைகள் 3 மாதத்திற்கு ஒருமுறை போக்குவரத்து துறை அதிகாரிகளால் வாகனத்தின் தகுதி சான்றிதழ்கள் பெற உள்ளது. KL 69 ரெஜிஸ்ட்ரேஷனில் வரும் உடுமஞ்சோலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்வதற்காக 200க்கும் மேற்பட்ட வாகனங்களை தேவிக்குளம் கேப் ரோடு சாலையில் பரிசோதனைக்காக வரவழைத்தார்கள். அனைத்து வாகனங்களும் வந்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட வாகனங்களை சாலையில் இறக்கி பரிசோதனை மேற்கொண்டார்கள். அனைத்து வாகனங்களும் சோதனையில் வெற்றியடைந்தது. இதன் காரணமாக இந்த அனைத்து வாகனங்களும் கொழுக்குமலை செல்வதற்கு தகுதியுள்ளது என்பதன் அடையாளமாக 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. இதன் பாகமாக அனைத்து வாகன ஓட்டுநர்களும் மகிழ்ச்சியடைந்தனர். ഇടുക്കി ജില്ലയിലെ മൂന്നാർ സൂര്യനെല്ലിക്കടുത്തുള്ള കൊളുക്കുമലയിലേക്ക് ഓഫ് റോഡ് ജീപ്പ് സവാരി നടത്തുന്ന വാഹനങ്ങളുടെ പരിശോധന എല്ലാ 3 മാസം കൂടുമ്പോഴും ഉടുമ്പൻചോല സബ് RT ഓഫീസിന്റെ നേതൃത്വത്തിൽ നടത്തി വരാറുള്ളതാണ്. അതിന്റെ ഭാഗമായി ഈ മാസത്തെ പരിശോധന ഇന്നിവിടെ പൂർണ്ണമാകുന്നു. പരിശോധനയിൽ വിജയിച്ച വാഹനങ്ങൾ എല്ലാവരും തന്നെ വാഹനത്തിൽ ഒരു സ്റ്റിക്കർ ഒട്ടിച്ചിട്ടുണ്ട്. അതിനനുസരിച്ച് വാഹനം ഓടുന്ന ഒരു അവസ്ഥയാണുള്ളത്. ഈ വാഹനങ്ങളെല്ലാം തന്നെ കൊളുക്കുമല സഫാരിക്ക് സജ്ജമായി അത് ഈ ഗ്യാപ്പ് റോഡിൽ വെച്ചിട്ട് അവരുടെ ഒരു ഘോഷയാത്ര പോലെ നടത്തുന്ന ഒരു പരിപാടിയായിരുന്നു. ഈ വാഹനങ്ങളെല്ലാം തന്നെ സുസജ്ജമായ രീതിയിൽ സുരക്ഷിതവും അതുപോലെ തന്നെ ഡ്രൈവേഴ്സ് പൂർണ്ണമായും പ്രായോഗിക പരിജ്ഞാനം നേടിയ ഡ്രൈവേഴ്സുമാണ് ഇത് ഓടിക്കുന്നത്. ചിന്നക്കനാൽ ഡെസ്റ്റിനേഷൻ മാനേജ്മെൻറ്റ് കമ്മിറ്റി, ടൂറിസം ഡെസ്റ്റിനേഷൻ മാനേജ്മെൻറ്റ് കമ്മിറ്റിയുടെ ഒരു പ്രോഗ്രാമാണിത്. അതിൽ ഒരു സേഫ്റ്റി കമ്മിറ്റി എന്ന് പറഞ്ഞൊരു കമ്മിറ്റിയുണ്ട്. ആ സേഫ്റ്റി കമ്മിറ്റിയാണ് ഇതിൻ്റെ പൂർണ്ണമായും ഈ കൊളുക്കുമല ജീപ്പ് സവാരിയുടെ സുരക്ഷിതത്വവും സംവിധാനങ്ങളുമെല്ലാം മാനേജ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. അതിൻ്റെ ഭാഗം കൂടിയിട്ടാണ് ഇങ്ങനെ ഒരു പരിപാടി ഇവിടെ സംഘടിപ്പിച്ചത്.